என் காதல் தோல்வியில முடியும் நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா என்ன பண்றது, தோல்வியில முடிஞ்சிருச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோ. நீங்க நவம்பர் 1 மட்டும் நான் கிட்டத்தட்ட 1000 செலவு பண்ணிருக்கேன். பினான்ஸ் சர்வீஸ் இருக்குல்ல, இதை பத்தி நான் லாஸ்ட் சொல்றேன். ஜூன்ல உங்களுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஜூலைல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஜூலைல நாங்க ஃபுட்டுக்காக அவுட்டிங் போன டைம்ல சாப்பாட்டுக்குன்னே பாருங்க 10,000 செலவு பண்ணிருக்கோம். காருக்கு ஃபியூலா 2200 அடிச்சிருக்கேங்க. ஓகேவா? அடுத்து ஆகஸ்ட்ல விநாயகர் சதுர்த்தி லீவ்லாம் வந்துச்சு. சோ நாங்க 6 தடவை வெளியே போனோம். 11,000 செலவாயிருக்கு. அடுத்து செப்டம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய லீவ் வந்துச்சு. ஓகேவா? அந்த லீவ்ல 5000 பக்கம் நாங்க செலவு பண்ணிருக்கோம். நாங்க போன அவுட்டிங் எல்லாமே மினிமம் அவுட்டிங் போனா 3000 செலவாயிரும். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் இருக்குல்ல, இது அவங்களுக்கு நான் போன் பிரசன்ட் பண்ணேன், அதுக்காக பேமெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ல மட்டும் 11,000 கட்டணுங்க. எனக்கு செப்டம்பர் எண்ட்லயே பிரேக்கப் ஆயிடுச்சு. அக்டோபர்ல நான் வெளியே போய் சாப்பிட்டிருக்கேன், வெறும் 700 செலவாயிருக்கு. அதே மாதிரி ஜூன் அவங்க லைஃப் முன்னாடி வரக்கு முன்னாடி 1000 செலவாயிருக்கு. ஓகேவா? இவ்வளவு செலவு பண்ணி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ இல்ல, சரிங்களா? காதல் பண்ணா இவ்வளவு செலவாகும்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க ஒரு தங்கம். ஓகேவா? என்னோட கோபத்தால நான் அவங்களை தொலைச்சிட்டேன்.